குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 20, 2025 வியாழக்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கும். இதில் 3 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இப்போ 4வது பேட்ச் தொடங்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேர்வுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து திரும்பி இருக்கிறாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கி இருந்திருக்காங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 விண்வெளி வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு அருகில் உள்ள கடலில் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கி இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் மூலம் தயாரித்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வில்மோர் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கான தொழில்நுட்ப விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால அவங்க அங்கேயே இருந்தாங்க. சரிங்களா? இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 16ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் ஆனி மேக்சைன், நிக்கோலா அயர்ஸ், ஜப்பானை சேர்ந்த டகுயா உனிஷி, ரஷ்யாவை சேர்ந்த கிரீஸ் பெஸ்கோஸ் ஆகியோருடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்றடைஞ்சது. புதிய விண்வெளி வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க கூட தங்கியிருந்த இன்னும் 3 பேர் வந்து சேர்த்து பயிற்சி எடுத்து பொறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பூமி திரும்பிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2000 செலுத்தி அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பயணிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணால் ஏசி பஸ் இல்லாமல் மற்ற எல்லா பஸ்லையும் போக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்லையும் போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2000க்கு அந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவிலான காவல்துறையினருக்கான 25வது துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து சென்னை அருகே செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு கமாண்டோ பயிற்சி பள்ளி வளாகத்தில் வந்து நடக்கிறது. ஓகேங்களா? போட்டியில் வந்து 21 மாநிலங்களை சேர்ந்த காவல்துறை அணிகளும் 9 மத்திய பாதுகாப்பு படை பிரிவினர்கள் சேர்ந்த அணிகளும் வந்து பார்த்திங்கன்னா 30 அணிகள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. 704 அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னை மாநகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நிகர பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 137.53 கோடி வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்த வரவு வந்து பார்த்திங்கன்னா 8267.17 கோடியும் செலவு வந்து பார்த்திங்கன்னா 8404.70 கோடியும் வந்து இருக்குது. பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா 137.53 கோடியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது ரயில்வே வாரிய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரயில்வே தேர்வு நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால்லாம் போட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அடுத்தது தெருநாய்க்கு அடுத்து பலியாகும் கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இறந்துச்சு அப்படின்னா ரூபாய் 37,000, செம்மறி ஆடுகள் உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1000, கோழி ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 200 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு 4000, கோழிகளுக்கு 100 வழங்கப்படுறதா அறிவிச்சிருந்தாங்க. இது மறுபரிசீலனை செஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறார்களால் ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் சிறார்கள் அதாவது 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் இயக்கப்படும் வாகனங்களால் நேரிடும் விபத்துகளின் எண்ணிக்கையில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றில் பதிலளித்த நிதின் கட்கரி அவர்கள் வந்து நாட்டின் கடந்த 2023-24 காலகட்டத்தில் வந்து சிறாரால் இயக்கப்பட்ட வாகனங்களால் மொத்தம் 11,890 விபத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா நேரிட்டு இருக்கு. அதிகபட்சமாக தமிழகத்தில் வந்து 2023 நேரிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த இடங்களில் தான் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து
பால்வள திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 6190 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. நாட்டின் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் வந்து மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படின்னு சொல்கிற ஆர்ஜிஎம் அப்படின்ற திட்டத்தின் கீழும், அது மட்டும் இல்லாமல் தேசிய பால்வள வளர்ச்சி திட்டம், அதை என்பிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகிய 2 திட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6190 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உரக்கழகத்தின் கீழ் செயல்படும் அந்த வளாகத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உர தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சிறிய யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்க திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து ஒரு நபர் சிறு வணிகர்கள், அதாவது 2000க்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டணம் வசூலிக்கக்கூடாது வங்கிகள் அப்படின்ற மாதிரி அது அரசே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் கடந்து உலகின் மிக இளம் தடகள வீரர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தின் சாம் ரூத் அப்படின்ற 11 வயது சிறுவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பந்தய தூரத்தை 3 நிமிடம் 58.35 வினாடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்கிறார். 4 நிமிஷத்துக்கு கம்மி. ஓகேங்களா. இது 1 கிலோமீட்டரில் 1 மைல். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் மற்றும் மகளிருக்கான 1000 புள்ளிகளை கொண்ட மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் புதன்கிழமை தொடங்கியிருக்கு. முதல் சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வீராங்கனையான சோஃபியா கெனினும் ஜப்பானை சேர்ந்த நவோமி ஒசாகோ உள்ளிட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு போட்டி, எப்பவுமே நடக்கிறது. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கிறது. அடுத்தது T20 தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் அபிஷேக் மற்றும் வருண் இருக்காங்க. ஐசிசியின் சர்வதேச T20 தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அபிஷேக் சர்மா பேட்டர்கள் பிரிவிலும் வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்கள் பிரிவிலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2ஆம் இடத்திலே வைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தற்போது விண்வெளி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 286 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இந்த டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஎன்பிசியில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள அவருடைய பூர்வீக கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா மெகசான் மாவட்டம் ஹிலாசன் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க. ஓகேங்களா. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்திய சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. சென்னை எழும்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும். நம்ம நேற்றே ஆட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டோம். பிரிட்டனில் இருக்கிற செஸ்டர் நகரில் சர் ஜான் ஹூடன் மார்ஷல் வந்து 1992 அங்கே தான் பிறந்திருக்காரு. 1992ஆம் ஆண்டு தனது 26 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி என்று வரலாற்று சிறப்புமிக்க சிந்துவெளி பயன்பாட்டை கண்டுபிடித்து உலக பறைசாற்றியவரே அவர் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மண்ணின் பொன்மையை உலக அறிவதற்காக வித்திட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். இவருடைய சிலை சென்னை எக்மோரில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் வயசில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிச்சு பாருங்கள். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஸ்கூல் புக்கில் தான் கொஸ்டின் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஷெடியூலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.